தாகத்தோடு வந்திருக்கிறாங்க. ஓ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்தில் வாருங்கள். உங்களுக்கு ஒரு ஜீவன் நதி, ஜீவன் தண்ணீர் உள்ள ஊற்றுகள் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. எஜமானரே உயர்த்துகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு. அப்பா உங்களுக்காக இந்த ஜேஜே நகர் பகுதியில் ஒரு வெளிச்சம் ஒதுக்கிறது. ஜேஜே நகர் பகுதிக்கு இயேசு மகாராஜா வந்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட போற எல்லா கைகளை வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இதனால தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஐயா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னோட ஒரு கர்த்தர் பேசின வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் அவருடைய ஜனங்களோ எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கை தட்டும் பொழுது உனக்கு விடுதலை, வர வேண்டிய நன்மைகள் இப்பொழுது இதனாலே உனக்கு புறப்பட்டு வருகிறது. இன்றைய நாள் தொடங்கி உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு போயிடும். ஜீவ விருட்சம் போல மாறும். ராமநாமா சாதாரணமா. என் பிள்ளைகள் வீதியில் தெய்வத்துடைய கரம் இறங்குவதா. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு என்னை பலப்படுத்தினீரே, விசுவாசத்தினால் பெருகச் செய்தீர் ஆண்டவரே. அந்த ஐயாவை நடத்தினவர் எங்களையும் நடத்த வல்லவர். உறுதிப்படுத்தும்படி மக்களை என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக, பெருகவே பெருக பண்ணுவீராக. எல்லா தடைகளை உடைத்து, எல்லா கட்டுகளை அறுத்து, எல்லா நுகங்களை முறித்து, பிசாசின் கிரியைகளை வேறு அறுக்கச் செய்வீராக. வியாதியோடு கூட பலவீனத்தோடு வந்திருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 53:5, 1-2-24, அவருடைய பழும்புகளால் குணமானோம், அவருடைய பழும்புகளால் குணமானீர்கள். இன்றைக்கு என் மக்கள் ஆண்டவரே, மூட்டு வலி, கை கால் வலி, டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், ஆண்டவரே எதுவாயினாலும் சரி, அவைகளை இருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் எங்கள் தேவன். உம்மால் அன்று வேறு யாரால் கூடும்? என் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. இதோ சவுத்து இங்கு பேசவிட்டார், அவர்களுக்கெல்லாம் அநேக ஆயிரங்கள். என் ஆண்டவர் எனக்கும் பல கோடி நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 21வது வருஷத்துல என் மனைவி 2 கிட்னிகள் பழுதடைந்து அறுவை சிகிச்சையில் இருக்கும்போது மறித்து விட்டார். அரை மணி நேரம் மருத்துவர்கள் போராடினார்கள். என் நண்பன் மருத்துவன் அதுல ஒருவன் சொன்னான், எங்களால் ஒண்ணும் முடியாது, மேல் வீட்டு அறையில போய் ஜெபி. கைத்தட்டு சரியா இல்ல. அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஜீவனும் மரணமும் இந்த நாவின் அதிகாரத்தின் கீழே இருக்கா. என்னத்துக்கு தாவந்த இது எப்பதான் முடியும்னா ஒண்ணும் நடக்காது. கொஞ்ச நேரம் நீங்க துதிச்சலாம். நான் பியூசி படிக்கும் போது நடந்து போகும்போது என் செருப்பு அறுத்து போச்சு, ரப்பர் செருப்பு. நான் ரூமுக்கு போறதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல செருப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படி பாடிக்கிட்டே போனேன். பாடிக்கிட்டே நான் போய் ரூம்ல சேர்ந்தா பின்னால ஒருத்தர் வராரு, ஒரு கையில ஒரு பார்சல் வரும். இன்னைக்கு நான் முதல் சம்பளம் வாங்கினேன். சும்மா வாயை திறந்தாலே நடக்கல. ஆண்டவர் முன்னால வாயை திறந்தா நடக்காதா? சொல்லுங்க. சரி, இந்த முறை கையை தட்டி 1 2 3 கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சாலமோனுடைய பெரியவர்னா என்னன்னா, உங்க எத்தனை கேள்வி யாராலும் அவர்கிட்ட பதில் இருக்கு. நான் சொல்ல புரியல. 27 வருஷமா என் நண்பர் மற்றும் தமிழ் செல்வனுக்கு குழந்தை இல்லை. 27 வருஷமா தங்குவார்.
தங்கவே, நான் வீட்டுல வந்து தங்குவேன். புரியுதா உங்களுக்கு? அவர் எவ்வளவு பெரியவர்னா, நான் எங்க வீட்டுல 10,500 வாடகை. நான் ஒரு நாள் ஓவரா பாடிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட வாடகை கேட்கறதே இல்லை. அன்னை வந்து நான் 10 வருஷமா அந்த வீட்டுல இருந்தேன். 10 வருஷமா ஒரு நாள் அவர் வாடகை கேட்டது இல்லை. ஐயோ நம்ம 2 மாசம் அப்புறம் சொல்லுங்க. அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். உங்க வாயில மட்டும் சொல்லுங்க. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என்னுள்ளம் வந்ததென்ன, புதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. ரெடி தேவா, 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 தேவா. அவங்கள பாடல, எங்களை மட்டும் ஏன் பாட சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. நீர் என்னை தெரிந்ததென்ன, வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன. முருகன், முருகன் பக்கத்துல இருக்கிற வெள்ளை சட்டக்காரர் பேச பாடவே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு நான் கவனிக்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? சரி, இந்த முறை நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முருகன் அழகுன்னு அர்த்தம். அவர் முடிய பாருங்க, என்ன அழகா இருக்கு. எனக்கு பொறாமையா இருக்கு. சரி, இந்த முறை கரங்களை தட்டி வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை பேர் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன்னு சொல்லி என்று மாறாதவராய் கூட இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை ஆவியாய் எங்கும் உலாவி நம்ம உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆவிக்கு சாப்பாடு சாப்பிட்டோம். நன்றி. அந்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நன்றி. அருமையான வார்த்தை இன்னைக்கு கத்தர். சொன்னாங்க. கொஞ்ச காலத்துல ஒரு பின்மாரியை இந்த ஊழியத்துக்கு மேல அனுப்பி ஒரு ஜனங்கள் நான் எப்படி விசாரிக்க போறேன். அதே ஆண்டவரை தரிசனத்தோடு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு மறக்கிற வருஷமாகி வருஷம் ஆசீர்வாதம். நன்றி. வானம் குழந்தைகிட்ட நீங்க ஏறிய வைங்க, தேவத்தும் ஏறுவதும் ஏறுவதும். சூறை செடி சோறு நீங்க பேசினீரே தெய்வமே, பேசும் தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. உங்க ஊழியம்